வணக்கம் நேர்களே. துபாயில கோல்டன் விசா, UAE உடைய கோல்டன் விசா இப்போ ரூ. 23,00,000க்கே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கு. முதல்லலாம் வந்து பிரபலமானவங்களுக்கு இப்போ மோகன்லால், மம்முட்டி, ஷாருக் கான் இந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோல்டன் விசாவ குடுத்துட்டு இருந்தாங்க. நெறைய பிரபலங்கள் வாங்குறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அது ரூ. 23,00,000க்கே குடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்? இது எதுக்காக குடுக்குறாங்க? UAEயோட ப்ரமோஷனுக்காக குடுக்குறாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ் என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், UAEயுடைய அந்த கோல்டன் விசா, இப்போ முதல்ல ஒரு ரூ. 4,50,00,000 இருந்தா தான் குடுப்போம் அப்படின்ற அதில மாரிலாம் 4,50,00,000 சொல்லியிருந்தாங்க. கோடிலாம் சொல்லப்ப. ம், அவன் என்ன சொன்னான்னா, அங்க ஒரு வீடு வாங்கு. ம், அங்க இந்தியாவோட சீப்பர் வீடு வாங்குறது. ம், வீடு வாங்கு. அங்க ஏதாவது பிசினஸ் பண்ணு. இல்ல நீ நோட்டபிள் செலிபிரிட்டியா இருந்தன்னா, ம், ஒரு அமௌண்ட் ஃபீஸ கட்டிட்டு, ம், நீ வந்து 10 வருஷத்துக்கு விசா எடுத்துக்கணும். ம். கூட்டி கழிச்சு பார்த்தேன்னா, இந்த அமௌண்ட் வரும். எந்த அமௌண்ட் சார்? இந்த ரூ. 20,00,000 வரும். ஓகே. இப்போ வருஷத்துக்கு அவன் வந்து ரூ. 2,00,000 ஃபீஸ 10 வருஷத்துக்கு அப்ஃப்ரண்ட் வாங்கிட்டு, ம். விசா தரானா இருக்கும். ஸோ கோல்டன் விசா ஈஸியா கிடைச்சிட்டு இருந்தது. ஓகே. இப்ப நீ 2,00,00,000 வீடுங்கிறது நீ கடன் குடுத்து கூட வாங்கிக்கலாம். ம். ரூ. 50,00,000 நீங்க போட்டீங்கன்னா, ரூ. 1,50,00,000 கடன் குடுப்பான். நீங்க வீடு வாங்கிக்கலாம். ஸோ, யாருக்காவது ஒரு ரூ. 5, 6,00,00,000 பணம் இருந்ததுன்னா, ம். அவனுக்கு இந்த விசா குடுக்கறத ரெசிடென்சி பெர்மிட். பேசிக்கலி என்னன்னா, அந்த ஊர்ல வந்து யார் போவாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்தியாலேருந்து யுனைட்டட் கிங்டம் போனவங்க, அங்க UK பாஸ்போர்ட் வாங்கிட்டு இப்போ துபாயில இருக்காங்க. டாக்டர், இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் யார் போயிட்டாங்கன்னா, ம். இப்போ இந்த ஸ்ரவன் மிட்டல், ம். தட் இஸ் சுனில் மிட்டலோட பையன், அதுக்கப்புறம் இந்த மிட்டல் ஸ்டீலோட பையன், லக்ஷ்மி மிட்டல் ஃபேமிலி, அவங்கெல்லாம் யூரோப்ப விட்டு மாசா துபாய். துபாய்க்கு போறாங்க. ஏன்னா, டொமைசைல் டாக்ஸ்ன்னு ஒண்ண கொண்டு வந்துட்டாங்க UKல. ம். அதாவது என்னன்னா, இப்போ எனக்கே இந்தியால எப்படின்னா, இந்தியால நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு நான் இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும். ஓகே. வெளிநாட்டில நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு இந்தியால டேக்ஸ் கட்ட வேணாம். ம். அந்த நாட்டோட இதுல கட்டுனா போதும். அங்க டேக்ஸ் இல்ல. கேட்கலன்னா நான் ஆ. கட்டவும் வேணாம். ம். நான் வெளியில என்ன சம்பாதிக்கிறேன்னு இங்க கேட்க மாட்டான். இங்கிலாந்துல என்ன பண்ணாங்கன்னா, இதே மாரி இருந்தது. நெறைய பேர் விசா எடுத்து போய் இங்கிலாந்துல செட்டில் பண்ணுவான். பெர்மனன்ட்டா இங்கிலாந்துல இருப்பான். ஆனா, அவனோட இன்கம் இங்கிலாந்துல இருக்காது. அவன் இன்கம் மத்த ஊர்லலாம் இருக்கும். ம். ம். அது மாரி நெறைய இந்தியர்கள்லாம் போய் அங்க இருந்திருக்காங்க. ம். அவன் போய் லண்டன்ல இருப்பான் ஹேப்பியா. லண்டன்ல வர இன்கமுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டுவான். இந்தியால வர இன்கமுக்கு அங்க டேக்ஸ் கட்ட மாட்டான். இந்தியாவோட இன்கமுக்கு இந்தியால டேக்ஸ் கட்டுவான். ஓகே. இப்போ என்ன ரூல் மாத்திட்டாங்கன்னா, நீங்க டேக்ஸ் கட்டினாலும், இன்னொரு வாட்டி இங்கிலாந்துல டேக்ஸ் கட்டணும். இஃப் யூ ஆர் லிவிங் இன் இங்கிலாந்து, ம். பட் ஈவன் ஏர்ன் அவுட்சைட் இன் இந்தியா ஆர் எனி அதர் கண்ட்ரி. அவுட்சைட் இங்கிலாந்து. அவுட்சைட் இங்கிலாந்து எனி கண்ட்ரி, ம். யூ ஹேவ் டூ பே டாக்ஸ் இன் இங்கிலாந்து ஆல்சோ. சார், இது என்ன சார்? அது எல்லா ஊர்லயும் உண்டு. பிரான்ஸ்லயும் உண்டு. நான் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒருத்தன், இப்போ இந்தியால ரூ. பிரான்ஸ்ல 100 சம்பாரிச்சா, அந்த ரூ. 100க்கு லண்டன்லயும் பணம் ஒண்ணும் கட்டணும். இல்ல. வரி கட்டணும். பிரான்ஸ்ல ஒரு பையன் கூகுள்ல வேலை பண்ணின்னு இருந்தான். ம். இன்னும் நான் பார்த்தேன். ம். அவன் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணான்னா, அங்க டாக்ஸ் கட்டணும். இங்க டாக்ஸ் கட்டணுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். அங்க டாக்ஸ் கட்டணும். அந்த பணத்த நாங்க எடுத்துட்டு போனா தானே? இல்லன்னாலுமேவா? இல்லன்னாலே. ஸோ இஃப் யூ ஆர் எ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி, ம். யூ ஹேவ் டூ பே டாக்ஸ். குளோபல் இன்கமோட டாக்ஸ அந்த கண்ட்ரில கட்டணும் நீ. ஸோ இங்கிலாந்து அது இல்லாம இருந்ததுனால தான், ரஷ்யன் ஆலிகார்க், இந்தியன் பிசினஸ்மேன்லாம் அங்க இருந்தான். ஓகே. இப்ப அவன்லாம் என்ன பண்றான், எல்லாத்தையும் பிஸ்தரெல்லாம் கட்டின்னு 45,000 பேர் அது மாரி இருந்தாங்கன்னு உங்க கணக்கு. ம். இன்னும் சட்டம் வரப்போறதுன்னொன்னே 15,000 பேர் ஓடி போயிட்டான். பெரிய பணக்காரன். மீதி இருக்கிற 30,000மும் ஓடி போறதுக்கு அவன் வலைய வெள்ளைய விரிச்சு. விரிச்சு, "வாப்பா, ராசா வா, எங்க ஊருக்கு வா. ரூ. 23,00,000 வாங்கிட்டு, லைஃப் லாங் இங்க நீ ஃப்ரீயா 10 வருஷத்துக்கு இருந்துக்க" அப்படிங்கிறான். இப்ப இங்க இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ம். இப்ப நீங்க சொன்ன பேரெல்லாம். அவன் சினிமா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் நடிப்பான். ம். 3 மாசம் நடிப்பான். நீ எதுக்கு இன்கம்ம இந்தியால வாங்கிக்கிற? நீ மணிய துபாய்ல வாங்கிக்க. நீ ரெசிடென்ட் ஆஃப் துபாயா இரு.
நல்லா இருக்கே சார். எதுக்கு இன்கம் இங்கே கட்டுற? ம். நீ உலகத்தில் எங்கேயோ ஒரு 4 சீன் துபாயில் நடிச்சுட்டு துபாயில் அக்ரிமெண்ட் போட்டு துபாயில் காசு வாங்கிக்க. இப்ப இங்கிலாந்து மாரி வெளிநாட்ல சம்பாரிச்சாலும் இங்க டாக்ஸ் துபாயிலேயே கட்டணுங்கிறதெல்லாம் இங்க கிடையாதா? சம்பாதிச்சாலே டேக்ஸ் கிடையாது. சரி, துபாய்ல நாம சம்பாரிச்சா, நடிகர்கள் துபாய் சம்பாரிச்சாங்கன்னா இன்கம் இங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா சார்? துபாயில் எனக்கு பேமெண்ட் கொடுத்தா நான் இங்கே டேக்ஸ் கட்டணும். ஆனா இதே தானே நீங்க லண்டனுக்கு சொல்றீங்க. ஆனா அங்க கட்டணும்னு. அங்கே கட்டணும்னு இப்போ சட்டத்தை மாற்றிருக்கான். இப்போ நீ சினிமா நடிகன்னு வச்சுக்க. ம். உன்னோட ப்ரொடியூசர் வந்து துபாயில் உனக்கு திரமில் காசு ம். கொடுக்குறான்னா ம். நீ வாங்கி உன் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு அங்க ஒரு வீட வாங்கிட்டு அங்கே வீடை வாங்கிட்டு வாடகைக்கு விட்டுறலாம். வாடகை விட்டு அங்கேயே இருக்கலாம். 2 மாதம் இந்தியாவுக்கு ஷூட்டிங் வருவேன்னு வரலாம் நீ. ஷூட்டிங் வந்து இங்கே கையை காலை ஆட்டிட்டு திரும்பி போய் துபாயில் படுத்துக்கோங்கிறான். இதுதான் ஐடியா. இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவன் எல்லாம் நீ போய் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிரபலம் கூட ம். துபாயில் பர்மனெண்ட்டாக இருக்கார் ஒருத்தர். ம். இது சட்டப்படி இப்போ என்னைக்கே ஆஃபர் இருந்தது. இப்போ இந்த ஸ்டூடியோவை நான் அப்படியே கொண்டு போய் துபாயில் வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்கே சார். நான் பண்ண மாட்டேன். அது எனக்கு விஷயம் வேறு. ஓகே. பட் என்னோட இதை நான் துபாய்க்கு மாற்றிட்டேன்னா ம். யூடியூப் கம்பெனி தானே, ம். ம். எனக்கு அந்த கம்பெனிக்கு அங்கே டேக்ஸ் ஃப்ரீ. பணமே வாங்காமல் நான் இருக்கலாம். தட் இஸ் நான் துபாயில் இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிட்டேன்னா ம். நீ இங்கே வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி பசங்களை தான் இங்கே எடிட் பண்ணி நீ வந்து அமுச்சிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். எனக்கு அங்கே கிரெடிட் ஆகும். தேர்ஃபோர் நோ டேக்ஸ். நாங்க துபாய் கம்பெனில வேலை பார்க்குறோம். ஆமாம். இப்போ அது மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் டெம்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா. ஓகே சார். ஓகே. இப்ப அந்த நான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது ஐடியா இல்ல சார். ஆனா சிம்பிளா வந்து ஒரு ரூ. 23,00,000 குடுத்தா கோல்டன் விசா கிடைச்சிரும் அப்படின்றது. நான் வருஷத்துக்கு 2,00,000 பாஸ். ம். ரைட்டா? இப்போ இங்கிருந்து நான் துபாய், UAE போயிட்டு வர்றதுக்கு விசாக்குன்னு எவ்வளோ செலவாகும் சார்? இப்போ என்ன 20,000 30,000 ஆகும். வருஷத்துக்கு 2,00,000 பாஸ். ம். நீ கணக்கு எடுத்துக்க. ம். 2,00,000 கட்டிடு. விசா செலவு. ம். அப்ஃப்ரண்ட்டாக 10 வருஷத்துக்கு கட்டிடு. ம். அதை பேரம் பேசி குறைச்சிக்கலாம். ம். ஹை ப்ரொஃபைல் இருந்தால் குறைச்சிக்கலாம். அங்கே போய் நீ சாப்பாடு செலவுலாம் இந்தியாவோட கம்மியாக இருக்கும். ஹோட்டல் செலவு இந்தியாவோட கம்மியாக இருக்கும். இந்தியா அளவு தான் ரெண்ட் இருக்கும். ஹாப்பியாக அங்கே இருக்கலாமே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அந்த வடிவேல் ஜோக் தான் சார் வருது. ஏன் ஞாபகத்துக்கு வருது. என்ன? நீங்க தான் பொஸ்க்குன்னு துபாய் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இங்க தான் தெரியும் அப்படின்ற மாரி. அப்படி இல்லைப்பா. துபாய்ங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பு. ம். டேக்ஸ் ஹேவன். ம். டேக்ஸ் ஃப்ரீ. லண்டனோட லாஸு துபாயோட கெயின். ஸோ அங்க அப்படி ஒண்ணு நடக்கிறத பெர்ஃபெக்ட்டா பாயிண்ட் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. பட் நீங்க சொன்ன மாரி லக்ஷ்மி மிட்டல் எல்லாம் வந்து துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்றது நியூஸே. ஸ்டவன் மிட்டல் ஆயிட்டாரு. ம். டெய்லி ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. பிக்கஸ்ட் எக்ஸோடஸ் ஆஃப் மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் ஃப்ரம் பிரிட்டன் டு துபாய் இஸ் டேக்கிங் பிளேஸ் நவ். பாதி துபாய் இந்தியா தான்ப்பா. ம். எல்லா இந்தியன் பிஸ்னஸ்மேனும் பிஸ்னஸ் இங்கே இருக்கும், அவன் துபாயில் இருப்பான். ஓகே. ம். இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சார். ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் ரிமைன் இன் தி UAE ஈவன் ஆஃப்டர் விசா ஹோல்டர்ஸ் டெத். ஆமாம். அப்பா நீ எப்படியாவது வந்துருங்கிறான், அவ்வளோதான். இல்ல சார், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நான் வந்து அப்பா நீ நான் 70 வயசில் போகிற, ம். 75 வயசுல நீ செத்துட்ட. எனக்கு வந்து கோல்டன் விசா என் பேர்ல மட்டும் தான் இருக்கும். ஆமாம் உனக்கு இருக்கும். நாட் ஆன் மை டிபெண்டன்ஸ். ஆமாம், பட் அவனுக்கும் விசா கொடுத்துருவான். ஓகே. ம். நீ செத்துட்ட 75 வயசுனா கூட உன் ஒய்ஃபும் பசங்களும் அங்கே இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த 23,00,000 அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு தூண்டில் போடுற வேலை தான். பெர்ஃபெக்ட்டா இந்த டைம்ல லண்டன்ல இருந்து யாரெல்லாம் தூக்க முடியுமோ எல்லாரும் இங்க உள்ள வந்துருங்க. ஆமாம் டாக்ஸ் கிடையாது. ஆமாம், சார் அவ்வளோதான் நீங்க மேட்டர். சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க. 2 கோடி ரூபாய்க்கு அங்க வீடு வாங்கிடலாம் அப்படின்னு. இந்தியாவோட சீப்பாக இப்போ பெருங்குடியில் நீ வீடு சார் வாங்கினதோட இங்க பக்கத்துல சார் கட்டிட்டு இருக்காங்கல்ல. 3.5 கோடி ரூபா சார் அந்த அபார்ட்மெண்ட். இந்த இதெல்லாம் 2 கோடி தான் இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட். நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் சார். 3 கோடி சார். இதெல்லாம் வாங்கிறதுக்கு நான் போய் துபாயில் வாங்கிட்டு இருப்பேன் பாஸ். இத கீழ இறங்கி போனா அங்க பக்கத்துல கட்டிட்டு இருக்கிற பாஸ் அபார்ட்மெண்ட். பாஸ் நான் என்ன சொல்கிறேன், ம். துபாயில் 3 கோடி கொடுத்தேன்னா பெரிய வீடு வித் ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு எல்லாம் கிடைக்கும். அந்த வீட்டுக்கு வந்து டாக்ஸஸும் கம்மி அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட்லாம் பார்த்தேன். ஒன்றும் கிடையாது. என்ன டேக்ஸ் அதுல வர்ற இன்கமுக்கு டாக்ஸ் கிடையாது. கிடையாது. ஓகே சார். வட்டியும் 2%. ம். ம். அதுல வர்ற ரென்டல் இன்கம் பார்த்தா ஆவரேஜா வருஷத்துக்கு 12ல இருந்து பை 13% மாரி வருது. 7லேருந்து 12% கொடுக்க 12%. வருது. 2%க்கு லோனு, குயிக்காக லோன் அடைச்சிட்டு வீட்டை நீ வச்சுக்கலாம். ஓகே. எப்படி பார்த்தாலும் வின் வின் பாஸ். உலகத்தை எப்படி எப்படி ரோட்டில் ஏறி அப்படி இறங்கி நீ மெட்ரோவில் ஏறி அப்படி இறங்கி டெர்மினலுக்குள்ளே போனேன்னா
உலகத்தில் எல்லா ஊருக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இருக்குது. ம். ரொம்ப அவசரம் மெட்ராஸுக்கு வரணும்னா ஒரு நாளைக்கு 5 ஃப்ளைட்டு 6 ஃப்ளைட் இருக்கும். ஆனா உண்மையிலேயே சார், ம். ஆனந்த் சார் வந்து ரியல் எஸ்டேட்ட ஒரு அசெட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாரு ஆ அப்படின்லாம் சொன்னாங்க. ஆ ஆனா நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. இந்த ஆ. விஷயத்த பார்க்கும்போது அது துபாயில் சூப்பர் வைக்கலாம். சூப்பர்ன்றீங்க. அப்போ அந்த சர்க்கிள் தான் விஷயம். பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் முக்கியம். ம். எனக்கு 2% கடன் 10% ரிட்டர்ன் நான் ஏன் வேணாங்க. ம். So it is not about real estate. It is about the opportunity இட் இஸ் lies there. ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எப்படின்னா பணம் இருக்கிறவன்லாம் வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு கெஞ்சறான். ஸோ தட் இப்போ நீ வந்தேன்னா ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்ப, சாமான் வாங்குவ, கன்சியூம் பண்ணுவ, அப்படியே எக்கானமி வில் கிக் பேக் இல்லை. இவன்லாம் காசு ம். இருந்து செலவு பண்ணுறவன் தானே அங்கே வரான். பெரிய வாடகை எடுப்பான், கிளப் மெம்பர்ஷிப் வாங்குவான், கார் வாங்குவான், டீசல் போடுவான், ஹோட்டலில் சாப்பிடுவான். இதுல முக்கியமா சார் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு பைலட் ஃபேஸ்ல வந்து இந்தியன்ஸ்க்கும், பங்களாதேஷியன்ஸ்க்கும் தான் இது ட்ரையல் பார்க்குறாங்களாம். ஆமாம்பா, வெள்ளைக்காரனுக்கு முன்னாடியே இருக்குது. ம், ம், ம். பணக்காரன்லாம் என்ன சொல்கிறான், இந்தியாவில் இருந்தால் உனக்கு டேக்ஸ் ஜாஸ்தி, நீ அங்கே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நோ ப்ராப்பர்ட்டி ஆர் பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட் ரெக்வயர்ட். பணத்தை மட்டும் முன்னாடி கட்டி தான் அப்போ இருந்தது, இப்போ அது கூட கிடையாது. 1,00,000 திராம கட்டிடு. ஆமாம் ஒன் டைம் ஃபீ ஆமாம். கட்டிட்டா 10 வருஷத்துக்கு இதை ஒன் டைம் கொடுத்துட்றோம். ஃபீ கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ கொண்டு வராமல் எப்படி இருப்ப? பட் அது லைஃப் டைம் ரெசிடென்சி வேற சொல்றாங்க சார் அதுல. விச் இஸ் 15 இயர்ஸா லைஃப் டைம்ங்கிறது. ஏதோ ஒன்று பாஸ், நான் போய் அங்கே இருக்கலாம்ல. எப்போ எனக்கு வேணாலும் போகலாம். ஆமாம், குத்தல் புடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ம். ஸோ இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியாவை விட்டு நிறைய பேர் பணக்காரங்கள்லாம் வெளியே போறாங்க நிறையா போயிட்டு அப்படின்றது இருக்காங்க. 3 வருஷத்தில் 50,000 பேருக்கு மேலே போயிருக்காங்க. மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கிறோம். துபாயில தான். துபாயிலோட சிங்கப்பூர். சிங்கப்பூரில் விலை ஜாஸ்தியோட தான் ஓகே சார். ஸோ ம். சிங்கப்பூர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இருக்குது. நீ பெரிய அமௌண்ட்டாக போட்ட டாலர்ஸில் பெருசாக போட்டேன்னா அமெரிக்காலேயே இத்தனை நாள் வரைக்கும் 8 கோடி கொடுத்தா ஆமா. 8 கோடி, இப்போ அதை 40 கோடி ஆக்கியிருக்காரு. எவனும் அமெரிக்கா போக மாட்டான். ஸோ இவங்க இப்போ அதாவது இவங்க போகிறதெல்லாம் எங்கன்னா மால்டா, ம், கரீபியன் ஐலண்ட்ஸு, ம், துபாய், சிங்கப்பூர் இதுக்கு தான் போவாங்க. வேறு டாக்ஸஸ் லோ ம். ஆர் டாக்ஸஸ் ஜீரோ தான் மக்கள் போவாங்க. இதெல்லாம் டாக்ஸ் சேவிங், டாக்ஸ் சேவன். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த யுஏஇயோடைய கோல்டன் அப்போ விசா நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வை, ம், அவனுக்கு 7 லட்ச ரூபா டேக்ஸ் இருக்கும். ம், 30% போட்டுக்கோ, ம். கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, 5 லட்சம்னு வச்சுக்கலாம் சார். 5 லட்சம்னு வச்சுக்கோ. ரவுண்டாக வச்சுப்போம். 5 வருஷம் ஃபீஸை நான் ஃப்ரெண்ட் கட்டிட்டா எனக்கு அந்த டேக்ஸே கிடையாது இல்லை. ஆமாம் சார், கரெக்ட். அவ்வளோ அப்போ அங்கே நான் போய் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. நான் அங்கேயே இருப்பேங்க. நீ கூப்பிட்ட நீ வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன். எனக்கு சம்பளத்தை தான் துபாயில் கொடுத்துரு. ரைட் சார். ஸோ இந்த யுஏயோட கோல்டன் விசாக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றது இப்போ இப்போ நீங்கள் சொல்லி எனக்கு தான் தெரிஞ்சுக்கணும். யுஏஇலேயே திராமில் சம்பளம் கொடுத்துட்டேன்னா ம். திராமில் 2 சீன் நீ அங்கே தான் நடிப்பேன். ம். மீதி 10 சீன் இங்கே நடிக்கிறேன். ம். நைட்டு காசை கொடுத்தியா வெரி குட் ஹாப்பி, ஏதோ ஒரு டூயட் மட்டும் அங்கே பாடிட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் முடிஞ்சுது. நல்ல டாக்டிக்காக சார் இருக்கு நம்ம சார். ஒரு பெரிய ஒரு ஹிந்தி நடிகர் வந்து ஹிந்தி தமிழ் நடிகர் வந்து ம், அந்த காலத்தில் சாக்லேட் பாயாக இருந்தவர் ம், என் பையன் ஸ்விம்மர்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்காரு. இதே ம். மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமாம். செட் ஆயிட்டார் அங்கே. அங்கே செட் ஆகிட்டார்ல, அதுதான் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். கரெக்ட். கரெக்டு. இப்போ முந்தா நாள் கூட ஒரு ஒரு இது வந்து சார், 17 கோடி ரூபாய் வீடுல மாசம் 6,500 ரூபா மும்பைல இருந்து வாடகை வந்துட்டு இருக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கூப் நியூஸ் தான் வந்தது. பஸ் நான் சொன்னதான் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனாக நான் துபாயில் என் பையனுக்காக இருக்கிறேன்னு. ம். ரைட் சார். ஸோ யுஏயோட அந்த கோல்டன் விசாக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி புரிய வச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க.
அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.